மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள வீரகனூர் பகுதியைச் சேர்ந்தவர் கணபதி மகன் சரவணன். 27 வயது பட்டதாரியான இவரும் இளம்பெண்ணும் 6 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும், இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இளம்பெண் சரவணனை சந்திக்க மறுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பெண்ணுக்கு அவரது பெற்றோர் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன் வேறொருவருடன் திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 6 ஆண்டு காதலித்துவிட்டு வேறு ஒருவருடன் எப்படி திருமணம் செய்யலாம் என கூறி காதலியுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளார் சரவணன். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெண் இதுகுறித்து ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமாரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து சரவணன் தலைமறைவானார். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து தேடி வந்த போலீசார் தலைமறைவாக இருந்த சரவணனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைவாசல் அருகே காதலித்த பெண்ணிற்கு வேறொருவருடன் திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதால் காதலியின் அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்ட வாலிபர் செய்த செயலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.